ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு நம்மளுக்கு ப்ரலைன் அப்புறம் கேரமல் சாஸ் தேவை. ப்ரலைன் அண்ட் கேரமல் சாஸ் என்ன அப்படின்னா, ப்ரலைன்னா நட்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணணும். இந்த சைட்ஸ்லலாம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ப்ரலைன். அது நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது தான் கேரமல் சாஸு. கேரமல் சாஸ் கேக்குக்குள்ளேயும் ஃபில்லிங்ஸாக கொடுக்கணும். இது அவ்வளோதான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு இப்போ நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாமே எடுத்து நல்லா நான் ஒரு பெரிய ஜல்லடை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சலித்தாலும் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா வீடியோலுமே நான் சொல்கிறது தான். நான் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே சலித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை அவனில் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வெனிலா ஸ்பாஞ்சுக்கு 3 முட்டை தேவை. கொஞ்சம் சின்னதாக முட்டை இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, 4 முட்டை எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 3 முட்டையே போதும். அதில் நீங்கள் வெனிலா எசன்ஸு அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டு முட்டை பீட் பண்ணிக்கோங்க. சால்ட் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் நல்லா கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் முட்டை நல்லா பொங்கி வர்றதுக்கும் சால்ட் உதவி பண்ணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் நம்மளுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் 3/4 கப் நார்மல் சுகர் எடுத்துக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் பவுடர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கப் பவுடர் சுகர் கிடச்சிரும். 1 கப் மைதா எடுத்திங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா கேக்கில் நடுவில் குழி விழுந்துடும் அதிகமாக சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பிராண்டட் ஐட்டமாக பீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 30 ml ஆயில் எடுத்துருக்கேன். 1/4 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பீட் பண்ணாதீங்க, ஒரு 20 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பால் சைட் பை சைடு ஆட் பண்ணிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பால் எப்போவுமே சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்படியே ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேக் நல்லாவே பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம கேக் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரலைனும் பட்டர்ஸ்காட்ச் சாஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கப் கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். இது லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கனாவே போதும். ஃப்ளேம் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக லோவில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சுகர் அதே 1/4 கப்பில் அதே பேனில் பார்த்திங்கன்னா சுகர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணி நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் மில்கி மிஸ் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 பங்கு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு மாதிரி நொறையா பொங்கி வரும். அது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, அந்த மாதிரி தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கேரமல் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. அந்த உடச்ச நட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு நல்லா அந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆற விட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் அதை உடைக்க முடியாது, அதனால் சொல்கிறேன்.
நெக்ஸ்ட்டு அதே பேனில் பார்த்திங்கன்னா மறுபடியும் 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரலைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பட்டர்ஸ்காட்ச் சாஸ் பண்ணிக்கலாம், கேரமல் சாஸ் பண்ணிக்கலாம். அதே 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கேரமல் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நுரைய நல்லா பொங்கி வரும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கப் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போதும் அப்படின்னா 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தெறிக்கும், அதனால கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இறக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் திக்காகிடும். இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 1/4 கப் வந்து ஒரு நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மூடி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி இல்லைங்களா அந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸு அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த ப்ரலைன் வந்து இப்போ நல்லா ஆறியிருக்கும். இதை வந்து நம்ம சின்னதாக நல்லா உடச்சி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் தூளாக நல்லா இந்த மாதிரி சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம கிச்சனில் வந்து இந்த சின்னதாக உரல் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதோட டாப் இருக்குங்களா, அதை வச்சு கூட நல்லா உடச்சி சின்னதாக கொஞ்சம் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கேக்கில் சைடில் விட்றதுக்கு நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ப்ரலைனு. இது ஒன்றுமே இல்லை, ஆக்சுவலாக நட்ஸ் வச்சு பண்ணுறது தான். இப்போ வந்து நம்ம கேக் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ கேக்லேயுமே சுகர் சிரப்பில் வெயிட் பண்ணாலும் அதுலேயே வந்து நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் வந்து அந்த சாஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, கேரமல் சாஸு, அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் மெல்ட் ஆகிற ப்ராப்ளம் இன்னும் இருக்குதா. இப்போ சம்மர் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரையும் உங்களால் நீங்கள் எங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹீட்லாம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல இருந்து பீட் பண்ணிக்கோங்க. க்ரீம் பீட் பண்ணும்போது கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாத்திரத்தில், பிளாஸ்டிக் பவுலெல்லாம் பீட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் கூலிங் நிற்காது. அதனால் முடிஞ்ச வரையும் சில்வர் பாத்திரத்தில் இல்லைன்னா கண்ணாடி பவுல் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் க்ரீம் பீட் பண்ணிக்கோங்க. க்ரீம் வந்து பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே பவுல் எடுத்து எந்த பாத்திரத்தில் அந்த சில்வர் பவுல் எதில் வந்து க்ரீம் அடிக்க போகிறீங்களோ அதை வந்து உள்ளே வச்சுடுங்க, ஃப்ரீசரில் வச்சுடுங்க. க்ரீம் அடிக்கும் போது எப்படியும் ஒரு 1 hour ஆகிடுமா கேக் வேகிறதுக்கு. அந்த 1 hour கழித்து அதுக்கப்புறம் அதில் வந்து க்ரீம் ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கூலிங் நிற்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏசி இருந்துச்சுன்னா ஏசி ரூமில் வச்சு க்ரீம் பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏசி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கூலிங் அதிகமாக இருந்தாலும் கேக் பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் திப்பியாக இருக்கும், அதனால சொல்கிறேன். இப்போ வந்து டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் இருக்குங்களா, ஆயில் ப்ரஷ்ஷு, இதை வச்சு நான் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருந்தீங்க ப்ரலைனு, அந்த பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைன், அதை வந்து நம்ம சின்னதாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து சைடில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுறதுக்கு இதாக இருந்துச்சுன்னா, சரியாக ஒட்ட வரல அப்படின்னா சின்னதாக வந்து ஸ்பேச்சுலா இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு எடுத்து ஒட்டிக்கோங்க. ஸ்பேச்சுலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கையிலேயே எப்படியாவது முடிஞ்ச வரையும் ஒட்டி இது பண்ணிக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். என்னால் முடிஞ்ச வரையும் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன்.
நான் வந்து ஒரு ஸ்டார் நாசில் போட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு ரவுண்டாக ஒரு லைன் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1M நாசில் போட்டு சைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளவர் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே இந்த இடத்துல கொஞ்சம் வீடியோ ஸ்லோ பண்ணி தான் காமிச்சிருக்கேன். நாசில்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லா நாசிலுமே நல்லா டிசைன் பண்ணலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒவ்வொரு நாசிலுமே நிறைய டிசைன் அந்த ப்ரெஸ் பண்ணுறதுல தான் அந்த மெத்தடே இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் உங்களுக்கு நிறைய டிசைன் நீங்களே போக போக நிறையா பழகிப்பீங்க. இப்போ வந்து நான் நடுவில் வந்து அந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு. இப்போ நல்லாவே திக்காகிடுச்சு. கலரும் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ மேலே கொஞ்சமாக நட்ஸ் வந்து நான் வந்து கிரேட் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் மேலே தூவி எடுத்துக்கிறேன். பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ கீழே பார்டர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் நாஸ் வச்சு கொஞ்சமாக வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் கேக் நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ. பாய்.